ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பேட்டில். நாராயணன் அவங்களுடைய டைரக்ஷன்ல, ஜீவாவுடைய மியூசிக்ல, காமேஷுடைய எடிட்ல, யுவராஜுடைய சினிமாட்டோகிராஃபில வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் பேட்டில். பேட்டில் திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல அர்ஜுன் பிரபாகர், ஆராத்யா, முனிஷ்காந்த் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா, ஒரு ராப்பர் அவருடைய ஆர்ட்ல எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட நல்ல ஒரு ஃபேமோட இருக்கிறாரு. அண்ட் அதை வச்சு ஒரு சோஷியல் மெசேஜும் அண்ட் சோஷியலா நடக்கக்கூடிய நிறைய தவறுகளை சுட்டி காட்டுறதுக்காக அவர் கையில எடுக்கிறாரு. அதுக்கப்புறமா அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ படத்தினுடைய கதாநாயகன் அவருக்கு ஒரு 10 வயசு இருக்கிற வரைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா பேச மாட்டார். அப்படி ரொம்ப ஒரு மாதிரி இதுவாகவே இருப்பார். பேச்சு வராதவரா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கவலையாயிடும். அதுக்கப்புறமா அவருக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னும் போது ஒரு கட்டத்தில் அவருக்கே பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறார் ஒரு சில விஷயத்தினால. அண்ட் அதுக்கப்புறமா அவர் அந்த ஒரு பாடுறது மாதிரி தான் அவர் பேசுகிறதே. இந்த ராப் இது மாதிரியே இருக்கும். ஸோ இதை இன்னொரு டீம் ஒருத்தவங்க பார்த்துட்டு அவங்களுடைய பேண்டில் அவங்கள சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா அப்படியே அந்த பேண்டும் வளருது, இவரும் வளர்றாரு. இவருக்கான ஃபேமும் நல்லா செமையாக ஆகுது. அண்ட் ஃபினான்ஷியலியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. அண்ட் இது ஒரு கட்டத்தில் இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சராக ஆராத்யா ஹீரோயின் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த ராப்பர் ஹீரோவுக்கு லவ் ஏற்படுது. ஸோ அவங்களுடைய லவ் ஸ்டோரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. அண்ட் ஒரு கட்டத்தில் இவங்களுடைய ஸ்கூல் ப்ரெஷர், இவங்களே எல்லா சப்ஜெக்டும் சப்ஜெக்ட் ஒன்று ஒன்று மாறுறது அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற அளவுக்கு டீச்சர்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் இல்லாதது அண்ட் அது இருக்கக்கூடிய இவங்களை எக்ஸ்ட்ராவாக எடுக்காமல் இருக்கிறவங்கள வச்சு அவங்க வேலை வாங்குறது அண்ட் ஓவர் ப்ரெஷர் கொடுக்கறதுனாலையும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கணுன்றதுக்காக அவங்களுடைய நெக்ஸ்ட் இயர் இப்போ பப்ளிக் இயராக இருந்ததுன்னா அவங்களுக்கான போர்ஷனை முன்னாடி இயர்லேயே ஹாஃப் இயர்லிக்கு அப்புறமாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ப்ரெஷர்லாம் கொடுக்கறதுனால இவங்களுடைய இதுவெல்லாம் அவர்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அவர் இது தெரிய வந்ததுக்கு அப்புறமா அவருடைய கலை இதுக்கு எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி அதில் பேச ஆரம்பிக்கிறார், சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவர் எதிர்க்கக்கூடியது பெரிய ஒரு அவர் தான் படத்தினுடைய வில்லனு. ஸோ ரொம்ப ஒரு பெரிய ஒரு மனுஷன் அண்ட் அவரை ரொம்ப கல்வித்துறையில் அவர் ரொம்ப பெரிய ஆள், அவரை அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு நபரை எதிர்த்து இவர் இந்த போராட்டத்தில் இறங்குறாரு. போராட்டம் மீன்ஸ் அவருடைய மியூசிக்கல் ஜேர்னிலேயே இறங்குறாரு. ஸோ இதுக்கப்புறமா அவருக்கு என்ன நடந்தது அண்ட் அவருடைய பாடல்கள் மூலிமா அவர் ஏதாவது பண்ண முடிஞ்சுதா இல்லை அவருடைய பவரை வச்சு இவர் ஏதாவது பண்ணாரா அப்படின்றதா படத்தினுடைய மீதி கதை. ஸோ படத்தினுடைய பாடல்களாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், ஜீவா மியூசிக் டைரக்டர் சூப்பராக கையாண்டிருக்கிறாரு. அண்ட் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபி உண்மையிலே நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. யுவராஜ் அண்ட் எடிட் அவருடைய வேலையை கரெக்டாக பார்த்துருக்குறாரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஓவராலாக எல்லாருக்கிட்டையும் கரெக்டான ஒர்க் வாங்கியிருக்காங்க படத்தினுடைய டைரக்டர் நாராயணன். ஸோ இந்த வீக் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள்.